மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சென்னையில 2 ஆறு ஈசி ஆறு ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக எல்லாம் திமுகவினுடைய ஒரு உறுப்பு கட்சிகள் போல, ஒரு உறுப்பு இயக்கம் போல, ஒரு கிளை போல செயல்படுறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருந்துச்சு. இதற்கிடையில தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சுயேட்சையான கட்சி, எப்படி அந்த மாதிரி ஒரு கருத்து? தேர்தல் உடன்பாடு காரணமாக ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கமாக ஒரு கிளையாக மாறிட்டோன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அதீதமான கற்பனை தான். இவங்க என்ன எல்லாத்துக்கும் இப்படி விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கூட்டணி ஆட்சி நடக்குது, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களேன்ற இன்னொரு பக்கம் விமர்சனம். கூட்டணி ஆட்சி கிடையாது முதல்ல விஷயம். சரி, உங்கள் கூட்டணியின் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. அந்த முறையில் தான் அதை நாங்கள் வற்புறுத்துறோம். நீங்கள் பொறுப்புக்கு வந்ததும் ஒரு விமர்சனம் முன் வச்சுருந்தீங்க. பொற்கால ஆட்சி நடக்கிற மாதிரியும் நாம் அவங்களுக்கு எதிராக இது பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படின்னு. ஆட்சி ஒரு திராவிட மாடல் ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி தானே நடக்குது. அதாவது இந்தியாவில் எந்த ஆட்சியுமே பொற்கால ஆட்சி கிடையாது. நான் சொல்கிறது நாங்கள் ஆட்சி நடத்துறது உட்பட சேர்த்து தான் சொல்கிறேன். கேரளாவில் உட்பட, மேற்கு வங்கத்தில், கேரளத்தில், திரிபுராவில் நாங்கள் நீண்ட நெடிய காலம் ஆட்சியில் இருந்திருக்கோம். எதுவுமே பொற்கால ஆட்சி கிடையாது. எல்லா மக்களுக்கும் எல்லாமும் என்கிற நிலைமை ஏற்படுகிற போது தான் அது பொற்கால ஆட்சியை தவிர, இருக்கிற ஆட்சி எல்லா மக்களுக்கும் எல்லாமும் தானே சொல்கிறாங்க. அப்புறம்னா நான் நிறைய பட்டியலிட வேண்டியிருக்கோம். நான் தான் சொல்கிறேன், எங்கள் ஆட்சியே பொற்கால ஆட்சி இல்லைன்ற போது திமுக தலைமையிலான ஆட்சி பொற்கால ஆட்சின்னு எப்படி சொல்லுவேன்? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. திமுகவது பொற்கால ஆட்சி இல்லைன்னா கேரளாவில் பொற்கால ஆட்சி நடக்குதா? இல்லையே, நான் தான் தெளிவாக சொல்கிறேனே சார். முதலாளிகளுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் முதலாளிகளுக்கு சாதகமாகத்தான் நிற்பார்கள். நாடு பூரா விவசாயிகள் பெற்றக்கூடிய கடனை தள்ளுபடி பண்ணுகின்ற கோரிக்கையை 2020ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்திலிருந்து தொடர்ந்து நாடு பூரா இருக்கக்கூடிய எல்லா விவசாய சங்கங்களும் கோருகிறது. முதலாளிகளுக்கு 14 லட்சம் கோடி ரூபாயை பிஜேபி அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. விரல் விட்டு என்ன முதலாளிகளுக்கானதா? கேரளாலையும் தமிழ்நாட்டிலே அப்படி இல்லை. இங்கேயும் தான் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ சாம்சங் பிரச்சனை என்ன? வேலை கிடைக்கிற இடத்துல போய் தொழிற்சங்கம் அமைப்பும்னு ஆரம்பிச்சு ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனை பண்ணி அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு 17 வருஷமா தொழிலாளி யாரும் சங்கம் அமைக்கலையே பாருங்க. ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லாம எவ்வளவு பிரச்சனை வந்து அவங்களா தொழிலாளர்கள் தானாக முன் வந்து நான் தொழிற்சங்கத்தில் சேரணும், தொழிற்சங்கத்தில் சேராது நான் சொல்லுவேனா? தொழிலாளர் நலனை பாதுகாப்பதற்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, தொழிற்சங்கங்கள் வச்சிருக்கிறோமே தவிர முதலாளி நலனை பாதுகாப்பதற்காக நாங்கள் இல்லை. இல்லை சார், அரசு 2 பேரையும் பார்க்கணும்ல. முதலாளியும் வேணும், தொழிலாளர்களும் வேணும், நிறுவனமும் இருக்கணும், வேலை வாய்ப்பு. தொழிலாளர்கள் நலன்னா தொழிலாளர்கள் நல சட்டங்கள் இருக்குல்ல. சட்டங்கள் எதுக்கு? தமிழ்நாடு அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு சாதகமாக தானே சார் நடந்துக்குது. இப்போ பாருங்க, நீங்க போராடினீங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, முடிச்சுட்டாச்சு, அழகா கொடுத்துட்டாங்கல்ல, பதிவு செஞ்சு கொடுத்துட்டாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டதனுடைய விளைவாக ஒருவேளை அதை மீறி இருந்தால் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாகி வழக்கு வாய்தானும் வேறு இன்னும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பெயர் என்பது கெட்டு போயிடும். ஆனால் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது என்கிற முறையில் இல்லைன்னா இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்களா? பண்ணலையே. அது சிபிஎம் தொழிற்சங்கம் போராடுது, கூட்டணி கட்சியே போராடுதுன்னா அப்போ பாருங்க, கவர்மெண்ட் அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அரசுக்கு கெட்ட பேரை வரக்கூடாது என்றதுல அரசுக்கு அதிக அக்கறை இருக்கணுமா, எங்களுக்கு இருக்கணுமா? சரி, இப்போ சங்கம் பதிவாயிருச்சு, இப்போ அது ஒரு நன்றி, ஒரு பாராட்டு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதுல அவங்களுக்கு பாராட்டுற பிரச்சனை என்ன இருக்கு? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள், மாநில செயலாளராக இருக்கீங்க. இந்த நீண்ட பயணத்தில் இப்படியான ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கோம். அது எவ்வளவு முக்கியத்துவமானதாக இருக்குது, அதுவும் இந்த காலகட்டத்தில்? இல்லை, இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்பது ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூடுதலான பொறுப்பு. ஒரு அகில இந்திய கட்சி, நீண்ட காலமாக பல்வேறு மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிற ஒரு கட்சி, அதனுடைய தமிழ்நாடு பிரிவினுடைய மாநில செயலாளர் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். நிச்சயமாக அதற்குரிய முறையில் என்னுடைய பணிகள் இருக்கும். ஏற்கனவே கூட்டணியில் சில விஷயங்களெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக எல்லாம் திமுகவினுடைய ஒரு உறுப்பு கட்சிகள் போல, ஒரு உறுப்பு இயக்கம் போல, ஒரு கிளை போல செயல்படுறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருந்துச்சு. இதற்கிடையில தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சுயேட்சையான கட்சி, எப்படி அந்த மாதிரி ஒரு கருத்து யார்கிட்ட இருக்குன்னு தெரில. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சுயேட்சையான கட்சி. தேர்தல் அரசியலில் தேர்தல் உடன்பாடு என்பது ஒரு இடைக்காலமாக வரக்கூடிய ஒரு விஷயமே தவிர
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள், செயல்பாடுகள், அதனுடைய முடிவுகளை அந்த கட்சி தான் எடுக்குது. அந்த கட்சியினுடைய மாநில குழு அல்லது அகில இந்திய கமிட்டி அது எடுக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து செயல்படுறோம். எங்களுக்குன்னு தனி திட்டம் இருக்குது, ஸ்தாபன கோட்பாடுகள் இருக்குது. அதற்கு உட்பட்டு தான் நாங்கள் செயல்பட முடியுமே தவிர, தேர்தல் உடன்பாடு காரணமாக ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கமாக ஒரு கிளையாக மாறிட்டோன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அதீதமான கற்பனை தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இல்லை, இப்போது இந்த ஒரு 6 மாதம் ஒரு 7 மாதமாக கே பாலகிருஷ்ணன் அவர் தொடங்கிய விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து கடுமையான விமர்சனங்கள் பாயிண்ட்டாக இந்தந்த விஷயங்கள்லன்னு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதற்கு முன்பு விமர்சனம் இப்படி தானே இருந்துச்சு. இப்போ ஒருவேளை அந்த விமர்சனங்களுக்காக இப்போ நம்ம மாறிட்டோமோ அல்லது இல்லை அதான் அந்த மாதிரி மக்கள் மத்தியில் அல்லது ஊடகவியலாளர்கள் மத்தியில் அந்த மாதிரி கருத்து எப்படி உருவானது தெரியல. நாங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே எங்களுடைய வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் கடுகளவு கூட அவங்களோட சமரசம் செய்து கொள்ளவில்லை. அதுக்கு மிக முக்கியமான உதாரணம், 8 மணி நேர வேலை நேரத்தை மாற்றி அமைப்பது என்கிற ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தபோது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது மட்டுமல்ல, மற்ற தோழமை கட்சிகளை இணைத்து அதை வந்து வெளிநடப்பு என்பது உட்பட பண்ணது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கான முன்முயற்சி எடுத்தது. அதன் விளைவாகவும் தொழிற்சங்கங்கள் எடுத்த ஒரு கூட்டு போராட்டத்திற்கான அறிவிப்பின் காரணமாகவும் தான் அது திரும்ப பெறப்பட்டது. ஆகவே அதே மாதிரி இப்போ வேறு போல எதுவும் சொல்ல முடியும். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு போன்ற பல பிரச்சனைகளில் நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை, போராட்டத்தை வெளிப்படுத்தி தான் வந்திருக்கிறோம். சில இதில் எல்லா பிரச்சனைகளுக்குமே போராட்டம் என்கிற முறையில் போகணுன்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலையோ அல்லது ஊடகவியலாளர்கள் மத்தியிலையோ இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எங்களுடைய பத்திரிகை மூலமாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். பத்திரிகை எழுதுகிற தலையங்கத்தின் மூலமாக எங்களுடைய மாறுபட்ட கருத்தை வெளிப்படுத்துகிறோம், அல்லது மாநில குழுவுடைய தீர்மானங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். இன்னும் தீவிரமாக இந்த மாதிரி பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து அது போராட்டமாக, தீர்மானத்தின் மூலமாக சுட்டி காட்டுவதா, கட்டுரைகள் மூலமாக நம்முடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதா, அல்லது சில விஷயங்களில் நேரடியாகவே முதலமைச்சர் அல்லது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கள்ட்ட இந்த மாதிரி இது இப்படி தவறுன்னு நாங்கள் நினைக்கிறோம், இதை நீங்கள் மாற்றிக்கணுன்ற முறையில் இப்படி எல்லா பிரச்சனையிலுமே எங்களுக்கு மாறுபாடான விஷயங்கள் எது இருக்கோ பிரச்சனையுடைய தன்மைக்கேற்ப எங்களுடைய மாறுபட்ட கருத்தை, அதிருப்தியை வெளிப்படுத்த தான் செஞ்சுருக்கோம். அதில் வந்து எதையும் அவங்க எங்களுக்கு உடன்படாத விஷயங்களில் அவங்களோட ஒத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. எப்படி வெளிப்படுத்தணும் என்பதில் வேண்டாம் வித்தியாசங்கள் ஒத்து போயிட்டோங்கிறதுல எல்லாம் அப்படி இல்லை. ஒருவேளை அமைதியாக இருக்காங்களோ, பொறுத்துக்கிறாங்களோ, சகிச்சுக்கிறாங்களோ? இல்லை அதான் நான் அமைதியாக இல்லைன்னு சொல்கிறேனே. என்ன விதத்தில் வெளிப்படுத்துகிறோம் பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து. இப்போ 8 மணி நேர வேலை, அது தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கிற ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு உரிமை. அதில் வந்து கை வைக்கிற போது நாங்கள் கொதித்து எழுந்தோம்னே சொல்லலாம். தமிழ்நாடு அப்போ தான் ஆட்சிக்கு வந்து சில மாதங்களில் திமுகவுக்கு எங்களுக்குமான ஒரு மிகப்பெரிய உரசல். அதுக்கப்புறம் அவங்க முரசொலியில் கட்டுரைகள் கூட எழுதினாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பதில் சொல்ல. இது எங்களுடைய லைனு, எங்களுடைய நிலைப்பாடு. அதில் வந்து நாங்கள் நின்று எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அது மாதிரி இஷ்யூ பேஸ்டு தான். பிரச்சனையின் அடிப்படையில் பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து எங்களுடைய அணுகுமுறை இருந்திருக்கு. சமீபமாக கொஞ்சம் தீவிரமாக எதிர்க்கிறோம், இது தொட்டதுக்கெல்லாம் இவங்க என்ன எதிர்த்து, ஒரு பக்கம் அந்த பக்கம் நீங்கள் ரொம்ப சமாதானமாக போகிறீங்களோ அப்படின்னு ஒரு பார்வை, இன்னொரு பக்கத்தில் இவங்க என்ன எல்லாத்துக்கும் இப்படி விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு கூட்டணி ஆட்சி நடக்குது, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களேன்ற இன்னொரு பக்கம் விமர்சனம். கூட்டணி ஆட்சி கிடையாது முதல்ல விஷயம். சரி, உங்கள் கூட்டணியின் ஆட்சி இல்லை அதான் கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சியோட அதனுடைய தன்மை வேறு. இப்போ உதாரணத்துக்கு கேரளத்தில் கூட்டணி ஆட்சி, வேறு சில மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி என்பதற்கு. தமிழ்நாட்டில் நடப்பது திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவையில் தனித்த பெரும்பான்மை பெற்று அது ஆட்சி நடத்துகிறது. தேர்தலில் பல்வேறு கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு, சிபிஎம் உட்பட தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிட்டது தவிர ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது. அவங்க செய்கிற நல்லதுக்கு அவங்க பொறுப்பு, அவங்க செய்கிற கெட்டதுக்கும் அவங்க தான் பொறுப்பு. நாங்கள் எந்த விதத்துலையும் பொறுப்பு கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து தானே பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கோம். இல்லை அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள், அப்போது அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் கொண்டு வந்த முன்னிறுத்தின விஷயங்கள், அப்போது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக சேர்ந்து அந்த சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தார்கள். ஸோ பிஜேபிக்கு எந்த விதத்திலும் தமிழகத்தில் இடம் தந்துவிடக்கூடாது. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பயங்கரமான பல்வேறு மக்கள் விரோத நடவடிக்கைகள் அல்லது மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா மக்கள் விரோத திட்டங்களுக்கும் ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய
பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு அரசாங்கமாக திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் என்பது இருந்தது. இந்த நிலையில் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும், ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்கிற எங்களுடைய மாநில குழுவினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் திமுகவோடு நாங்கள் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டோம். அந்த அடிப்படையில் தான் 2021 தேர்தல். இப்போ நாங்களும் சேர்ந்து அதை ஆட்சி அமைப்பதற்கு அல்லது அந்த ஆட்சியில் அமருவதற்கான ஒரு சூழலை இந்த அணி ஏற்படுத்தியது என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. அந்த முறையில் தான் அதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். அவங்க இப்போ சமீபத்தில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூரில் பொங்கல் விழாவில் பேசுகிற போது 78% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்கிற முறையில் அவங்க பேசியிருந்தாங்க. 100% நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். 100% நிறைவேற்றுவது எதிர்காலத்தில் 2026 தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கோ ஆட்சி அமைப்பதற்கோ நிச்சயமாக அது அவர்களுக்கு உதவி செய்யும். அந்த வகையில் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். இதில் ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் பொறுப்புக்கு வந்ததும் ஒரு விமர்சனம் முன் வச்சுருந்தீங்க, பொற்கால ஆட்சி நடக்கிற மாதிரியும் நாம் அவங்களுக்கு எதிராக இது பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படின்னு. ஏன் ஆட்சி ஒரு திராவிட மாடல் ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி தானே நடக்குது. அதாவது இந்தியாவில் எந்த ஆட்சியுமே பொற்கால ஆட்சி கிடையாது. நான் சொல்கிறது நாங்கள் ஆட்சி நடத்துறது உட்பட சேர்த்து தான் சொல்கிறேன். கேரளாவில் உட்பட, மேற்கு வங்காளத்தில், கேரளத்தில், திரிபுராவில் நாங்கள் நீண்ட நெடிய காலம் ஆட்சியில் இருந்திருக்கோம். எதுவுமே பொற்கால ஆட்சி கிடையாது. ஒரு முற்போக்கான ஆட்சின்னு சொல்லுங்கள், மக்கள் நலன் சார்ந்த அரசுன்னு சொல்லுங்கள், பொற்கால ஆட்சின்னு எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் சொல்கிறதில்ல. எங்கள் ஆட்சியவே நாங்கள் சொல்லாத போது இன்னொரு கட்சியினுடைய ஆட்சி எப்படி பொற்கால ஆட்சின்னு நாங்கள் சொல்ல முடியும்? சொல்லுவோம். அதாவது இப்போ இடதுசாரி அரசாங்கங்களுக்கும் முதலாளித்துவ கட்சிகளுடைய அரசாங்கங்களுக்கும் அடிப்படையிலே வேறுபாடு இருக்குது. இடதுசாரி கட்சி தலைமையிலான அரசாங்கன்ற போது இயல்பாகவே அது தொழிலாளிகள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், உழைக்கும் மக்களுடைய நலன் சார்ந்த சில பிரச்சனைகளில், கோரிக்கைகளில் ஒரு கூடுதலான கவனம். உதாரணத்துக்கு மேற்கு வங்காள அரசாங்கம் ஜோதிபாஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் அதை யாரும் பீட் பண்ணல. ஏறத்தாழ 13 லட்சம் ஏக்கர் அரசு உபரி நிலங்களை உச்சவரம்புக்கு மேற்பட்ட நிலங்களை கையகப்படுத்தி நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் 1961 தான் உச்சவரம்பு சட்டம் அமுல்ல இருக்குது. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இது வரைக்கும் 2 லட்சம் ஏக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அதனால் பொற்கால ஆட்சினா அவங்க ஆட்சியாக அவங்க சில அமைச்சர்கள், சில எம்எல்ஏக்கள் அல்லது சில பேச்சாளர்கள் பேசுகிற போது அவங்க சொல்லிக்கிறது அது அவங்க பிரச்சனை. நான் சொல்கிறது பொற்கால ஆட்சி என்பது இதுவரைக்கும் எதுவுமே இல்லை, எதுவுமே வரவே இல்லை. அது எதிர்காலத்தில் வர வேண்டும். எதிர்காலத்தில் வருவது என்பதும் அது ஒட்டுமொத்த இந்தியாவில் இடதுசாரிகள் வலுவடைகிற போது இடதுசாரிகள் தலைமையிலான ஒரு அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் எல்லாமும் என்கிற நிலைமை ஏற்படுகிற போது தான் அது பொற்கால ஆட்சியே தவிர, இப்போ இருக்கிற ஆட்சி எல்லா மக்களுக்கும் எல்லாமும் தானே சொல்கிறாங்க. அப்புறம்னா நான் நிறைய பட்டியலிட வேண்டியிருக்கோம். இங்கே ஏன் வீடு இல்லாமல் இருக்கான், ஏன் பட்டா இல்லாமல் இருக்கான், ஏன் நிலம் இல்லாமல் இருக்கான், ஏன் வறுமையில் இருக்கிறான், முழுமையான ஒரு வேலை வாய்ப்பு என்பது இல்லை, 100 நாள் வேலை திட்டமே 38 நாள் தான் அங்கே அமலாகுது. இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். அது எப்படி பொற்கால ஆட்சின்னு சொல்ல முடியும்? நான் தான் சொல்கிறேன், எங்கள் ஆட்சியே பொற்கால ஆட்சி இல்லைன்ற போது திமுக தலைமையிலான ஆட்சி பொற்கால ஆட்சின்னு எப்படி சொல்லுவேன்? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது யதார்த்தத்துக்கு புறம்பானது. அது ஒரு அதீதமான முறையில் தங்களுடைய ஆட்சியை பற்றிய மதிப்பீட்டை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் இதுவரைக்குமே இந்தியாவில் எந்த ஆட்சியுமே பொற்கால ஆட்சியில், நான் தான் தெளிவாக சொல்கிறேன், இந்தியாவில் அது மத்தியில் ஆண்ட ஆட்சியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஆதரவோடு, இடதுசாரிகளுடைய ஆதரவோடு மன்மோகன் சிங் தலைமையில் ஒரு பீரியட் ஆட்சி என்பது இருந்தது. 2004 இருந்தது. இந்த பலத்தை பயன்படுத்தி நாங்கள் பல நல்ல சட்டங்கள், திட்டங்கள் வருவதற்கு எங்களுடைய பலத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அதாவது இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமலேயே ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை, சட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு புதிய முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியது 2004 ஆட்சி காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், வன உரிமை சட்டம் 2006 இருக்கட்டும், தகவல் அறிவு உரிமை சட்டமாக இருக்கட்டும், அனைவருக்கும் கல்வி கட்டாய சட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே பாதியிலே இல்லை. அது ரொம்ப லேட்டு. அது அதுக்கான காரணங்கள் அப்போ நம்ம பேசியிருக்கோம். அணு ஆயுத ஒப்பந்தம், அதை ஒட்டி நாங்கள் வெளியே வந்தோம். ஆனால் இருந்த அந்த ஆட்சி காலத்தில் இவ்வளவு நல்ல சட்டங்கள் வருவதற்கு, அது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருப்பதற்கும் நாங்கள் ஆட்சிக்கு வெளியிலிருந்தே இந்த நல்ல காரியத்தை பூரா செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்க, இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஆகவே இடதுசாரிகள் பலமடைவது என்பது மக்களுக்கு நல்லது, உழைப்பாளி மக்களுக்கு நல்லது. அப்படி சொல்கிறீங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் நடக்கிற ஆட்சியை பொற்கால ஆட்சி இல்லைன்றீங்களே.
பொற்கால ஆட்சி என்பது வேறுங்க. அது வந்து ஊழலற்ற நேர்மையான உழைப்பாளி மக்களுக்கு ஆதரவான பல சட்டங்களை திட்டங்களை பொதுத்துறையை பாதுகாப்பது போன்ற நாங்கள் முன்வைத்திருக்கிற மாற்றுக் கொள்கைகளை அமுல்படுத்துவதற்கான அப்படி இல்லையா? கேரளாவில் தான் சொல்கிறேன், மாற்றுக் கொள்கைகளை அமுல்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்பது கேரளாவில் நடைபெறுகிறது, மேற்கு வங்காளத்தில் நடைபெற்றது. ஆனால் மத்தியில் ஒரு முதலாளித்துவ அரசாங்கம் இருந்து கொண்டு மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை பறிப்பது, மாநில அரசாங்கங்களுக்கு அது மாற்றுக் கட்சி எதிர்க்கட்சியினுடைய மாநில அரசாங்கமாக இருந்தால் அதற்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் நல்காமல் எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ, நிதியிலே பாரபட்சம், அதிகாரத்தை பறிப்பது, இவங்க கேட்கக்கூடிய எதையுமே கொடுக்காமல் இருப்பது, அல்லது இவர்கள் ஏற்க முடியாத நிபந்தனைகளை விதிப்பது போன்ற பல வகைகளிலும் ஒரு சுயேட்சையான முறையில் மாநில அரசாங்கங்கள் முடியாத அளவுக்கு இப்போது கடந்த 10 ஆண்டு காலமாக இருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முட்டுக்கட்டை போட்டி கொண்டிருக்கிறது. திமுக அரசுக்கும் போடுகிறது, இடதுசாரி அரசாங்கத்துக்கும் போடுது, எதிர்க்கட்சி எங்கெங்கெல்லாம் ஆளுகிறதோ எல்லா இடத்துக்கும் அவங்க முட்டுக்கட்டையாக இருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில் ஒரு ஒரு முற்போக்கான மக்கள் நலன் சார்ந்த ஒரு மேம்பட்ட நிர்வாகத்தை ஆட்சியை நடத்துவதற்கு நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அது பொற்கால ஆட்சி அல்ல, நான் எங்களுக்காக சொல்ல. அதே இல்லாத போது இது எப்படி இருக்க முடியும்? எனக்கு கேள்வி அப்படிதான் வருது. இப்போ தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி இல்லை, திமுகவது பொற்கால ஆட்சி இல்லைன்னா கேரளாவில் பொற்கால ஆட்சி நடக்குதா? இல்லையே, நான் தான் தெளிவாக சொல்கிறேனே சார். நான் ஏற்கனவே ஜோதி பாசு மாதிரி ஒரு பெரிய மாணிக்கம், அவர் சொல்லப்போனால் எங்களுடைய லெஜண்ட்ஸ். இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்த நவரத்னங்களில் ஒருவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆரம்பித்த நவரத்னங்களில் ஒருவர். ஒரு மாநில அரசாங்கத்தில் பங்கேற்று கம்யூனிஸ்டுகள் ஆட்சி நடத்த முடியும் என்பதை முதலாக தேர்தல் அரசியல் மூலமாக ஆட்சி நடத்த முடியும் என்பதை உலகத்துக்கே முன்னுதாரணமாக உருவாக்கி நடைமுறைப்படுத்தி காட்டிய மகத்தான தலைவர். அவருடைய ஆட்சி கூட பொற்கால ஆட்சின்ற லிஸ்ட்டில் நாங்கள் சேர்க்கறதில்ல. அப்புறம் இதை பற்றி சொல்கிற பிரச்சனை என்ன இருக்கே? இது வரைக்கும் எதுவுமே பொற்கால ஆட்சியில் திரும்ப சொல்கிறேன். இனிமேல் வந்தாதான் அது வருவது என்பதும் இங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகளால், அது எந்த முதலாளித்துவ கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முதலாளிகளுடைய லாபம் நலன், கார்ப்பரேட்டுகளுடைய லாபம் நலன், அதுக்கு உட்பட்டு தான் அவர்கள் சிந்திப்பார்களே தவிர ஒட்டுமொத்த 140 கோடி மக்களுக்குமான முறையிலான ஆட்சியாக அவர்களால் சிந்திக்கவே முடியாது. முதலாளிகளுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் முதலாளிகளுக்கு சாதகமாகத்தான் நிற்பார்கள். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நாடு பூரா விவசாயிகள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு கோரிக்கை? ஒரே ஒரு முறை விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுங்கள். ஒரே ஒரு முறை நாடு பூரா விவசாயிகள் பெற்றக்கூடிய கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்ற கோரிக்கையை 2020ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்திலிருந்து தொடர்ந்து நாடு பூரா இருக்கக்கூடிய எல்லா விவசாய சங்கங்களும் கோருகிறது. ஆனால் இதே இந்த 10 ஆண்டு காலத்தில் 2014க்கு 2024க்கு இடையில் முதலாளிகளுக்கு 14 லட்சம் கோடி ரூபாயை பிஜேபி அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டால் பண்ணவே முடியாதுன்றாங்க நிதியமைச்சர். அப்போ யாருக்கான அரசு? பெரும்பான்மை மக்களுக்கான அரசா? விரல் விட்டு என்ன முதலாளிகளுக்கானதா? கேரளாலையும் தமிழ்நாட்டிலே அப்படி இல்லை. என்ன கேரளாவிலையும் தமிழ்நாட்டில் தானே அப்படி? கேரளா தமிழ்நாடு இல்லை, மத்திய அரசாங்கத்தை தான் சொல்கிறேன். அதுக்கு இல்லை இங்கேயும் தான் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ சாம்சங் பிரச்சனை என்ன? அது என்ன கேரளாவில் மட்டும்தான் அப்படி? இது என்னது மத்தியில் மட்டும்தான் நீங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ சாம்சங் இப்போ இந்த நேற்றைக்கு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் வேலை 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்கிட்டு இருந்தவங்களை பூரா 3000 பேர்த்தை வெளியே அனுப்பிச்சிட்டான். என்ன பாதுகாப்பு இருக்குது? நாங்கள் வற்புறுத்துறது, இந்தியாவில் தொழில் துவங்கக்கூடிய அந்நிய கம்பெனிகள் இந்தியாவினுடைய தொழிற்சங்க சட்டத்தை, தொழிலாளர் நல சட்டத்தை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அவங்க தொழில் துவங்கணும்னு இப்படி ஒரு சட்டத்தை போடுவதற்கு மத்திய அரசாங்கமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமோ தயாரா? இல்லை, அப்படி போட்டால் வரமாட்டாங்கன்றாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு இங்கே இருக்கிற மிகப்பெரிய சந்தை, உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தை இந்தியா. மிகப்பெரிய உழைப்பு சக்தி இருக்கக்கூடிய நாடு இந்தியா. வரமாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு அப்படி நிபந்தனை போடுவதற்கான தைரியம் இல்லை. எங்கே போடுவாங்க? இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க, நிலம் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, கரண்ட்டு கொடுக்குறாங்க, இத்தனை வருஷத்துக்கு கரண்ட்டு ஃப்ரீன்றாங்க, தண்ணியை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நிலத்தை மிக குறைவான விலைக்கு வழங்குறாங்க, மிக குறைவான கூலிக்கு ஆள் ரெடியாக இருக்கும் உழைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புள்ள தேசம் அவனுக்கு எங்கே இருக்குது? முதலாளிக்கு கட்டாயம் வருவாங்க சார். அப்படி வந்தால் தானே இங்கே வேலை கிடைக்கும். நீங்கள் வேலை கிடைக்கிற இடத்துல போய் தொழிற்சங்க அமைப்போம்னு ஆரம்பித்து ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனை பண்ணி அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவன் எதுக்கு இங்கே வரான்? உங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காகவும் அங்கே எது மெனக்கிட்டு வரான்? எங்கே அதிக லாபம் பெற முடியுமோ, எங்கே அதிக லாபத்தை உருவாக்க முடியுமோ அதுக்காக தான் முதலாளி வராங்களே தவிர, ஐயோ இந்தியர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்களே, ஐயோ தமிழ்நாட்டில் இருக்கிறான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சோம்பேறியாக உட்காந்துருக்கானே, சரி போய் வேலை கொடுத்துட்டு வருவோம் அப்படின்றத முதலாளி வரான். அது கிடையாது. யாராக இருந்தாலும் அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக வருகிறார்கள்.
தொழிற்சங்கங்கள் அமைத்ததுனால தான் அவனால் லாபம் சம்பாதிக்க முடியாமல் போச்சா? 17 வருஷமாக தொழிற்சங்கம் கிடையாது. 17 வருஷமாக இப்போ எதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமோ அந்த சாம்சங் இந்தியா சாம்சங் நிறுவனத்தில் 17 வருஷம் ஆச்சு கம்பெனி ஆரம்பிச்சு. 17 வருஷமாக தொழிலாளி யாரும் சங்கம் அமைக்கலையே. பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. தொழிலாளிகளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது நீங்கள் பார்க்கணும். முதலாளிக்கு என்ன பிரச்சனை இருந்தது நீங்கள் கேட்குறீங்களா? தொழிலாளிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்ததுனால தான் ஒரு கம்யூனிஸ்ட் கூட இல்லாத அந்த தொழிற்சாலை வளாகத்துக்குள் தொழிலாளிகள் தானாக முன்வந்து தொழிற்சங்கத்தை அமைக்கிறாங்க. நீங்கள் வேணால் போய் வெரிஃபை பண்ணிக்கங்க. இந்த தொழிற்சங்கம் அமைக்கிறதுக்கு முன்னாடி அல்லது தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என்று சிஐடியில் அவங்க சேர்ந்ததுக்கு முன்னாடி அல்லது இப்போ கூட யாராவது ஒரு கம்யூனிஸ்ட் 1800 சில பேர் ஒர்க் பண்ணுறான், ஒரு கம்யூனிஸ்ட் தாங்க போகிறாங்க. அவங்க தானாக முன் வந்து சேர்ந்தாங்க. 17 வருஷம் படாத பாடுபட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா சாமி எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்ற முறையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தாங்க முடியாமல் தான் அவர்களாக வருகிறார்கள். தொழிலாளிகள் தானாக முன் வந்து நான் தொழிற்சங்கத்தில் சேர்ந்து இல்லை தொழிற்சங்கத்தில் சேராதுன்னு நான் சொல்லுவேன்னா? தொழிலாளர் நலனை பாதுகாப்பதற்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, தொழிற்சங்கங்கள் வச்சிருக்கிறோமே தவிர முதலாளி நலனை பாதுகாப்பதற்காக நாங்கள் இல்லை. இல்லை சார், அரசு 2 பேரையும் பார்க்கணும்ல. முதலாளியும் வேணும், தொழிலாளர்களும் வேணும், நிறுவனமும் இருக்கணும், வேலை வாய்ப்பு. தொழிலாளர்கள் நலன்னா தொழிலாளர்கள் நல சட்டங்கள்னு இருக்குல்ல. சட்டங்கள் எதுக்கு? சட்டங்கள் ஏட்டில் இருக்கும், நடைமுறைக்கு வராது. அது தூக்கி ஓரமாக வச்சுட்டு முதலாளி மட்டும் பார்ப்பீங்களா? தொழிற்சங்கம் அமைப்பது என்பது அடிப்படை உரிமை. அது ஏதோ குறிப்பிட்ட ஆளுங்கட்சி கொடுக்கறது இல்லை. ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை அது. பதிவு செய்ய வேண்டியது கிடையாது. எங்க அடிப்படை உரிமையில கவர்மெண்ட் என்ன பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு? இந்திய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை உரிமையின் மீது எவருக்கும் கை வைப்பதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது. அதை ஏற்றுக்கொண்டுதான் அதை வழிநடைப்படுத்துவோம் சொல்லிதான் பதவி ஏற்கிறாங்க. யாரா இருந்தாலும் பதவி இருக்கிற எல்லாருமே பதவி இருக்கிறாங்க. அப்புறம் அதை மதித்து தான் நடந்துக்கணும். அதுக்கு விரோதமாக நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ரைட் சார். பட் சிச்சுவேஷனை ஹேண்டில் என்ன சிச்சுவேஷனை? அடிப்படை உரிமையை மறுத்துட்டு நீ பேசக்கூடாதுன்னு சொல்லுவான், உடனே அதை கம்முன்னு இருப்பீங்களா? எழுதக்கூடாதுன்னு சொல்லுவான், முதலாளி எழுதாத அப்படின்னா கம்முன்னு இருப்பீங்களா? இல்லை, இப்போ அதுக்காக போராட்டம்னு போனீங்கன்னா இப்போ பாருங்க, சாம்சங்ல எவ்வளோ நாள் போராடினீங்க, எவ்வளோ பேருக்கு அதனால சம்பளம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. எந்த விதமான சேதமும் இல்லாமல் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு. எந்த விதமான கடுகளவு சேதம் கூட இல்லாமல் அந்த பிரச்சனை என்பது முடிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக. அது ஓகே, சங்கம் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ போலீஸ் அரெஸ்ட், எத்தனை தொழிலாளர்கள் ரோட்ல உட்காராங்க. அதெல்லாம் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை. அரசாங்கம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? காவல் போராடுகிற உரிமையை சட்டம் வழங்கியிருக்கு சார். அதை ஒழுங்குபடுத்தலாமே தவிர காவல்துறையை ஏவி அடக்குமுறையை ஏவி அதை ஒடுக்குவது என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை. அரசாங்கம் அதை பயன்படுத்தாமல் அவங்க கேட்குறது நியாயமான கோரிக்கை, அதை செட்டில் பண்ணணும்னு சொன்னால் என்ன ஆகிட்டு போகுது? சட்டப்படியானதை கேட்குறேன், சட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் கேட்கலையே, தொழிலாளிகள் கேட்கலையே. சங்கத்தை பதிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. சங்கம் அமைத்துக் கொள்வதற்கான உரிமையை எனக்கு சட்டம் வழங்கியிருக்கிறது. இதில் எங்கே நாங்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறோம்? முரண்பாடு இருக்குது, பண்ண மாட்டாங்கன்னு நீதிமன்றத்துக்கு போயாச்சு. நீதிமன்றம் சொல்ல போது வந்துற போது அதுக்கு போராட போகணும். போலியே, நீதிமன்றத்துக்கு போன பிறகு போலியே. நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அரசு அமைச்சர்கள் தலையிட்டு பேசினதுக்கு பிறகு எல்லாருமே வேலைக்கு போயாச்சே. ஏன் உள்ள நெருக்கடி கொடுக்கணும்? அமைச்சர்கள் எங்க அடிப்படை என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? அடிப்படை உரிமை மறுக்கிற போது அதுக்காக உரிமையை பாதுகாப்பதற்காக உரிமையை பெறுவதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் சார். உரிமையை விட்டு கொடுத்து இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? வளர்ச்சி ஒரு அடிமை காலத்துல இருக்கீங்க நீங்க. வளர்ச்சி முக்கியம் இல்ல. எது வளர்ச்சி? அந்த கம்பெனி வேற தொழிலாளிகளை சுரண்டுவது எங்கேயும் போக மாட்டான். நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்ட்ரைக் நடந்த போதே முதலாளிக்கு இங்க நிலம் வேணும், நான் சொன்ன இவ்வளவு சலுகைகளை அரசாங்கம் வழங்குகிறது. ஐயோ, முதலாளிகள் எங்கேயும் போக மாட்டாங்க. இவ்வளவு கட்டமைப்பு வசதி விட்டு போயிடுவான் அவன். அதெல்லாம் மிரட்டுறது, அரசாங்கத்தை மிரட்டுறது. அதை சொல்லி அரசாங்கம் எங்களை மிரட்டுறது. அல்லது ஐயோ போயிட்டான் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்க. அதே தான் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட கேட்டாங்க. ஒன்றும் போக மாட்டான். நான் அன்னைக்கு சொன்னேன், அமைச்சர்கள் இங்கே பேசுகிற போதே எங்கள்கிட்ட பேசுகிற போதே சொன்னேன், அதெல்லாம் போக மாட்டான் அண்ணா, அதெல்லாம் உங்களை மிரட்டுறது. அதை வச்சுட்டு நீங்கள் எங்கள்கிட்ட அந்த அவங்க மிரட்டுறதை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட பேசாதீங்க, அதெல்லாம் போக மாட்டான். எந்த முதலாளியும் போக மாட்டான் சார். முதலாளிகள் எட்டாத ஒரே விஷயம் அவன்கிட்ட மூலதனம் இருக்குது, நிலம் கிடையாது. முதலாளிகள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நிலம். நிலம் எங்கே கொடுக்குறீங்க அங்கே தான். நிலம் இல்லாமல் கம்பெனி கட்ட முடியாது. எங்கே வானத்திலேயே கட்டுவான்? நிலம் அவங்கள்ட்ட கிடையாது. நிலம் கொடுக்கணும், அரசாங்கம் கொடுக்கணும், நிலம் விவசாயிகள் கொடுக்கணும். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் சொல்கிறேன். அதனால் அப்படிலாம் போயிட மாட்டான். அதெல்லாம் மிரட்டுறது. சரி, அப்படி தான் மிரட்டுறாங்கும் போது இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஒரு போராட்டம் நெருக்கடி கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் அவங்க மிரட்டுறாங்க. பேலன்ஸ் தானே. அப்போ தானே அரசு அந்த இடத்துல பேலன்ஸ். யாருக்கிட்ட பேலன்ஸ் பண்ணணும்? எங்கே சங்கம் வைக்கிற அடிப்படை இந்த நாட்டினுடைய சட்டத்தை தாங்க இங்கே வரக்கூடிய கம்பெனி முதலாளிகள்
கடைபிடிக்கணுமே தவிர தென்கொரியா சட்டத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து கம்பெனியாக நடத்துகிறான் அவன். இந்த நாட்டில் வந்து தொழில் நடத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த நாட்டினுடைய தொழிலாளர் நலச்சட்டங்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். 8 மணி நேர வேலை அதை மதித்து நடக்கணும். ஆனால் நடைமுறையில் இப்போ என்ன நடக்குது? அநேகமாக பல துறைகளில் பல வேலைகளில் 12 மணி நேரம், ஐடியிலலாம் நேரபாரமே கிடையாது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி 24 மணி நேரம் செய்கிறாங்களா, 12 மணி நேரம் செய்கிறாங்களா, 8 மணி நேரன்றதெல்லாம் கிட்டத்தட்ட நடைமுறை இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு சாதகமாக தானே சார் நடந்துக்குது. இப்போ பாருங்க, நீங்க போராடினீங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, முடிச்சுட்டாச்சு, அழகா கொடுத்துட்டாங்கல்ல, பதிவு செஞ்சு கொடுத்துட்டாங்கல்ல. நீதிமன்றம் உத்தரவிட்டதனுடைய விளைவாக நீதிமன்றம் 6 வார காலம் கெடு விதித்து தீர்ப்பளித்தது. 6 வார காலத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய அந்த கெடு முடியக்கூடிய 27ஆம் தேதியோடு கெடு முடிகிறது. அன்றைய தினம் அவர்கள் பதிவு செய்தார்கள். இது வந்து தொழிலாளிகளுக்கு சாதகமானது கிடையாது. நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருந்தது. ஒருவேளை அதை மீறி இருந்தால் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாகி வழக்கு வாய்தானும் வேறு இன்னும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பெயர் என்பது கெட்டு போயிருக்கும். ஆனால் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவது என்கிற முறையில் இல்லைன்னா இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்களா? பண்ணலையே. ஏங்க 38 நாள் ஸ்ட்ரைக் நடந்ததில்ல, ஒரு சின்ன விஷயங்க இது. சட்டப்படியான கோரிக்கை. வேறு எந்த கோரிக்கையுமே நாங்கள் வைக்கல. மற்ற கோரிக்கையெல்லாம் சங்கம் நீங்கள் பதிவு பண்ண பிறகு அவங்க நிர்வாகமாக அவங்களும் பேசிக்கிட்டோம். அரசாங்கத்துடைய, ஏன்னா அது ஒரு தனியார் கம்பெனி, அரசாங்கத்துடைய ரோல் என்பது பதிவு செய்கின்ற ஒரே ஒரு வேலை மட்டும் செஞ்சுருக்காங்கல்ல. எப்போ செஞ்சுருக்காங்க? நாங்கள் ஸ்ட்ரைக் அறிவித்த அன்றைக்கே அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா, அல்லது பதிவு பண்ணுறதை நாங்கள் கொடுத்தோம் பாருங்க, 45 நாள் 50 நாள் கழித்து தான் கோர்ட்டுக்கு போகிறோம், ஸ்ட்ரைக் துவங்குறோம். அதாவது கிட்டத்தட்ட 100 நாள் கழிச்சு. அதாவது சங்க அமைத்து பதிவு செய்வதற்கு கொடுத்த 45 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்பது சட்டம். 45 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 100 நாட்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக்கு போகிறாங்க தொழிலாளிகள். அதையே அவங்க வந்து விதிகளுக்கு உட்பட்டு நடந்துக்காதனால தான் அவங்க ஸ்ட்ரைக்கு போகிறாங்க. இதில் எங்கள் தப்பு என்ன இருக்கு? ஏதோ நாங்கள் தப்பு பண்ணுற மாதிரியே பேசிட்டீங்க. எங்கள் தப்பு எதுவும் இல்லை சார். ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதிகாரிகள் நடந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மதித்து இந்த சங்கத்தை பதிவு செய்து என்பதை அரசாங்கம் செய்யலை. அதுக்கு ஒரு உரிய முறையில் அறிவுறுத்தல் என்பது அதிகாரிகளுக்கு கொடுக்கல. அதனால் வேலை நிறுத்தம். அதுக்கப்புறம் வேலை நிறுத்தம், நீடித்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக தான் அரசு தலையிட்டு நீதிமன்றத்தில் அதை தீர்த்திங்க மற்றதை பேசி போன்ற முறையில் அந்த வேலை நிறுத்தம் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதே தவிர இதில் எங்கள் தரப்பில் எந்த விதமான தவறும் இல்லை. இது உங்கள்கிட்ட சொல்கிறதில்ல, யார் கேட்டாலும் சொல்லுவேன், யார் முன்னிலையும் சொல்லுவேன். இல்லை சார், அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற மாதிரி தானே, ஒரு அவப்பெயர். பாருங்கள், தொழிலாளர் போராடுறாங்க, அதுவும் சிபிஎம்மோட தொழிற்சங்கம் போராடுது, கூட்டணி கட்சியே போராடுதுன்னா இப்போ பாருங்கள் கவர்மெண்ட் அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அரசுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாதுன்றதுல அரசுக்கு அதிக அக்கறை இருக்கணுமா, எங்களுக்கு இருக்கணுமா? சொல்லுங்கள். அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றது நாங்கள் கெட்ட பேரை ஏற்படுத்தின நோக்கத்தோடு இல்லை. தொழிலாளிகள் சங்கம் அமைக்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு அடிப்படையான உரிமை, அதில் சிபிஎம் ஆதரித்தது. அந்த போராட்டத்தை நடத்து அந்த சம்மந்தப்பட்ட தொழிற்சாலையினுடைய தொழிலாளர்கள் சிபிஎம் ஆதரித்தது. சிபிஎம்மோடு சேர்ந்து மற்ற இடதுசாரி கட்சிகள் ஆதரித்தார்கள், மற்ற தோழமை கட்சிகள்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவித்தது, மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பூர்வமே அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இதில் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தின நோக்கத்தோடு நாங்கள் அதை ஆரம்பிக்கல. இந்த தேவையற்ற காலதாமதம், தேவையற்ற இழுத்தடிப்பு, இது பூரா சேர்ந்து அதை பற்றி அவங்க தானே அக்கறைப்பட்டிருக்கணும். இதை இழுத்தடித்தோம்னா, இது வந்து ஒரு அடிப்படையான உரிமையை மறுத்தோம்னா அது வந்து நமக்கு கெட்ட பேர் வருன்றது எங்களை விட அவங்களுக்கு இருக்கணும்ல. ஓடி ஓடி போய் உலகம் பூரா போய் முதலாளிகள் எல்லாம் பார்த்து இல்லை நாங்கள் அதை வரவேற்று மாநாடெல்லாம் நடத்தி கூட்டு அதை நாங்கள் வரவேற்றுக்கிறோம். அந்நிய மூலதனத்தை நாங்கள் எதிர்க்கலை. அந்நிய மூலதனம் வரட்டும், தொழில்கள் துவங்கட்டும், முதலாளிகளுக்கு நீங்கள் வாரி கொடுங்க. தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதை, தொழிலாளருடைய உரிமைகள் மறுக்கப்படுவதை, சட்டத்துக்கு விரோதமாக தொழிலாளர்கள் நடத்தப்படுவதை நாங்கள் ஏற்க முடியாது. அந்நிய மூலதனம் வரட்டும், தொழில் துவங்கட்டும், தொழிலாளருடைய நலனும் பாதுகாக்கப்படணும். சரி, இப்போ சங்கம் பதிவாயிருச்சு, இப்போ அது ஒரு நன்றி, ஒரு பாராட்டு பதிவு நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதில் வந்து அவங்களுக்கு பாராட்டுற பிரச்சனை என்ன இருக்குது? ஒருவேளை வந்து அமைச்சர்கள்லாம் தலையிட்டு பேசின காலத்திலே அது பதிவு நடந்திருந்தால் நிச்சயமாக அது அந்த மாதிரி தான். இது வந்து நீதிமன்ற உத்தரவை அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போய் தான் நிறைவேற்றணும்னா அரசாங்கம் எதுக்குன்ற கேள்வி வருது. ஒரு சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடைபெறுகிறது என்றால், சட்டத்தின் ஏற்கனவே குடிமக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் ஆட்சியாளர்கள் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். அதுக்கு விரோதமாக, அதுக்கு எதிராக
ஆட்சியாளர்கள் செயல்படுகிற போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்படுகிற மக்கள் இயல்பாகவே அவர்கள் போராடுவது அல்லது தங்களுடைய எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சரி, இது எங்களுக்காக மட்டும் சொல்ல, இப்போ பல போராட்டம் நடக்குது, எல்லாத்துக்கும் நாங்களாக தலைமைதாகிறோம். ஒரு கம்பெனியோட விட்டுருவீங்களா? இன்னும் எல்லா கம்பெனியும் பண்ணுவாங்க. இவங்க எங்கெல்லாம் சங்கம் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கம்பெனியெல்லாம் மூடிடுறாங்க. எங்கேயாவது சங்கம் ஆரம்பிச்சதுனால கம்பெனி மூடப்படுச்சுன்னு ஒரு கம்பெனி சொல்லுங்கள். ஒரே ஒரு கம்பெனி இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பல கம்பெனிகளில் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. பல கம்பெனியில் சிஐடி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஹூண்டாயில் இருக்குது, மற்ற பலது இருக்குது. எங்கேயாவது ஒரே ஒரு கம்பெனி சிஐடி துவங்கப்பட்டதால் மூடப்பட்டது அப்படின்னு ஒரே ஒரு கம்பெனி பேர் சொல்லுங்கள். ஒரு கம்பெனி பேர் சொல்லுங்கள் சார். டிஸ்பியூட் வேறு. முதலாளி எவ்வளோ குறைச்சி கொடுத்து அதிக லாபம் வருமோ அதை தான் பார்ப்போம். நாங்கள் தொழிலாளிக்கு நியாயப்படி இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் எவ்வளோ கூடுதலாக பெற்றுத்தருமோ அது ஒரு டிஸ்பியூட்டு. அந்த டிஸ்பியூட்டு முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான அந்த முரண்பாடு முதலாளித்துவ சமுதாயம் இருக்கிற வரைக்கும் தொடரும். இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்களால் ஒரு கம்பெனி மூடப்படுறதுக்கு ஒரு பேர் சொல்லுங்கள் சார். இதே தான் நான் இந்த பல்வேறு நபர்கள், அதிகாரிகள் அல்லது அப்போ இருந்த பல ஊடகவியலாளர்கள், யூடியூபர்கள் பலரும் போராட்டம் நடந்து கொண்டது போது இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்து பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருந்தபோது நான் அதான் கேட்டேன், ஏதாவது ஒரு கம்பெனி பேர சொல்லுங்கள். ஒருத்தர் கூட சொல்லியே. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சிஐடி ஆரம்பித்ததுனால ஒரு கம்பெனி மூடப்பட்டது காஞ்சிபுரம் ஏரியாவில், ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில், சிறப்பு பொருளாதார மண்டலத்தில், ஒரு பேர் சொல்லுங்கள். இப்படி ஒன்று வச்சாங்க. அதே டைமில் கோயம்புத்தூர்லாம் அவ்வளவு ஆலைகள் இருந்துச்சு. தொழிற்சங்கம் தொடங்கினாங்க. இப்போ ஆலைகள்லாம் குறைஞ்சி. ஆலைகள் மூடுவதற்கு அரசாங்கத்தினுடைய கொள்கை. சிறு குறு தொழில்கள் பூரா அழிஞ்சு போனதுக்கு நாங்களா காரணம்? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கை, அவங்க போட்டிருக்கிற அபரிமிதமான ஜிஎஸ்டி, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை போன்ற பல அம்சங்கள் அதுக்கு காரணமாக இருக்குது. தொழிற்சங்கங்கள் காரணம் இல்லை. அந்த தொழிற்சாலைகள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கடுமையான முயற்சிகளை நாங்கள் கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு எத்தனையோ யெச்சூரி, சீதாராம் யெச்சூரி அதில் ரொம்ப கூடுதலான பங்கை ஆற்றியிருக்கிறார். அந்த கோவை, திருப்பூர் மாவட்டத்தினுடைய தொழில்களை பாதுகாப்பதில், இந்த முதலாளிகள்லாம் சிறு உற்பத்தியாளர்கள்லாம் அழைச்சிட்டு போய் மத்திய அமைச்சர்களை பார்ப்பதில் கடுமையான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். தொழில் வளர்ச்சியில் எங்களுக்கு ஒன்றும் தொழில் வளரக்கூடாது, தொழில் வளர்ச்சி கூடாது என்பதில் நாங்கள் இருக்கிறோம். தொழில் வளர்ச்சி வேணும், தொழிற்சாலைகள் நிறையா வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லோருக்கும் வேலை வேணும்னு வச்சுருக்கிற கோரிக்கை வச்சுருக்கிற கட்சி சார் நாங்கள். இன்னாருக்கு தான் வேணும் இல்லை, எல்லோருக்கும் வேலை வேணும்னு கேட்குறவங்க. எல்லோருக்கும் வேலை வேணும்னா அப்போ அதுக்கு தொழில் வந்து தானே ஆகணும். அரசாங்கத்தில் எல்லாத்துக்கும் வேலை தர முடியாது. தனியார் தொழிற்சாலைகள் மற்றது எல்லாமே வந்து தான் ஆகணும். அதனால் அதெல்லாம் இப்படி தான். அதாவது எந்த விதமான ஆதார ஆவணங்கள் இல்லாமலேயே எங்கள் மீது இந்த மாதிரி அவதூறு பரப்புறதை ஒரு வழக்கமாகவே பல ஆள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களால் தான் போச்சு. அதை பாதுகாக்கிறதா எவ்வளோ பண்ணணும். நீங்கள் வேணால் அங்கே கோயம்புத்தூரில் சிறு குறு தொழில் உற்பத்தியாளர்கள் சங்கம் இருக்குது, முதலாளிகள் சங்கம் இருக்குது, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். சிபிஎம் அந்த மாவட்டத்தில் கோவை மண்டலத்தில் உள்ள தொழில்களை பாதுகாப்பதற்காக என்னென்ன செய்தது அப்படின்னா அவங்களோட ஒரு பேட்டி எடுங்க. நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், அவங்களோட பேட்டி எடுங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சார், இப்போது 40,000 தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாக ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வரவேற்கிறோம். நிச்சயமாக பொற்கால ஆட்சியின் சான்று தானே அதெல்லாம். பொற்கால ஆட்சி சார். பொற்கால ஆட்சியுடைய இலக்கணம் என்ன? சோழர் கால ஆட்சி பொற்கால ஆட்சின்றான். சோழர் கால ஆட்சி பொற்கால ஆட்சியா? கடுமையான வறுமையில் மனிதர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டு ஏழை விடப்பட்ட காலம்தான் சோழர் காலம். அது பொற்கால ஆட்சின்னு எவனோ சொல்கிறான், அதுக்காக நான் ஏற்றுக்க முடியுமா சார்? பொற்கால ஆட்சிக்கும் இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது சார். பணி நிரந்தரம் தத்துவார்த்தமாக போகிறீங்க. கடந்த கால ஆட்சிக்கு பெட்டர்ல, அப்படியாவது ஒப்பிடலாம்ல. இந்த கடந்த கால ஆட்சி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளுக்கெல்லாம் இப்போ பெட்டர். ஏன்னா ஒரே டைம்ல இருந்த ஆட்சினா இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சினா எம்ஜிஆர் ஆட்சி இருந்திருக்கு, கலைஞர் ஆட்சி இருந்திருக்கு. ஆனால் அதோட பெட்டர் அப்படின்னா கலைஞர் ஆட்சிலாம் இது மோசம்னு ஆகிடும். அப்படி நீங்கள் ஒப்பிடவே முடியாது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பணி நிரந்தரம் செஞ்சுருக்காங்கன்றதுனா அதை வரவே 40,000 பேர் இல்லை போக்குவரத்து எது நல்லது 200 கோடி கொடுத்துருக்காங்க. எது நல்லது செஞ்சாலும் அதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா இலவச பயணம், உரிமை தொகை, பெண் உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபா. இது பூரா நான் பாராட்டி பேசாத கூட்டமே கிடையாது. ஏன்னா பெத்த அப்போ கூட 1000 ரூபா தர மாட்டான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு. மாதம் எந்த அப்போ 1000 ரூபா கொடுக்குறான்? பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு காசு? இங்கே எதுக்கு பஸ்ஸில் ஏற அங்கே போய் இறங்குறேன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் கவர்மெண்ட்டில் 1000 ரூபா போடுறாங்க, மாதம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி பெண்கள் 10 பைசா கையில் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட முடியும். இலவச பஸ் பயணம், இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இதை பயன்படுத்தி மற்ற பல மாநில தேர்தல்களில் பல்வேறு கட்சிகளும் அதை ஒரு ஸ்கீமாகவே தவிர்க்க முடியாத ஒரு வகையில் இப்போ
மகாராஷ்டிரா தேர்தலில் 1500 கொடுத்துட்டாங்க. டெல்லி இப்போ 2500 பிஜேபி 2500 இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். எந்த நல்ல விஷயம் செஞ்சாலும், சின்ன நல்ல விஷயம் செஞ்சால் கூட, பெருசாக கூட தேவையில்லை, ஒரு சின்ன நல்ல விஷயம் செஞ்சால் கூட சிபிஎம் வரவேற்றிருக்கிறது, இப்போது வரவேற்கணும், எதிர்காலத்தில் வரவேற்போம், அது பிரச்சனையே இல்லை. அதே நேரத்தில் மக்களுக்கு விரோதமானது வருகிற போது நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். சிவப்பு துண்டு ஓகே, நம்ம ஒரு மலைவாழ் மக்கள் சங்கம், விவசாய சங்கம்னு இருக்கும்போது சிவப்பு துண்டில் இருந்தது ஓகே. இப்போ மாநில செயலாளர் ஆகிட்டோம், இப்போவும் இந்த சிவப்பு துண்டை ஏன் விட மாட்டுறீங்க? ஏன்னா இதற்கு முன்பான மாநில செயலாளர்கள் பலரும் அப்படியெல்லாம் இல்லை 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 அப்படி இல்லை. அதாவது இந்த தோளில் துண்டு போடுவதற்காக எங்களுடைய முன்னோர்கள் நடத்தியிருக்கிற போராட்டம், தியாகங்கள், உயிரிழப்புகள் இதெல்லாம் ஏராளம் ஏராளம். நீங்கள் கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய இயக்க வரலாற்றை படிச்சிங்கன்னா தெரியும். இத்தகைய போராட்டத்தை நடத்தியவர்கள் பட்டியல் சாதி மக்கள் இல்லை. போராட்டத்தில் ஈடுபட்டது பட்டியல் சாதி மக்கள். ஆனால் அதுக்கு தலைமை தாங்கியது, வழி நடத்தியது எல்லாமே மேல்ஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தில் பிறந்த தலைவர்கள். தோழர் பி. சீனிவாசராவ், அவர் ஒரு பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர். அவர் தான் பண்ணை அடிமைகளை விடுதலை செய்வதற்கான ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை அங்கே நடத்தி வெற்றி கண்டவர். அருமை தோழர் என் வெங்கடாசலம், தஞ்சை மாவட்டத்தில் பட்டியல் சாதி மக்களை இந்த தோளில் துண்டு போடுறதுக்கான போராட்டத்தை அவருடைய சொந்த கிராமத்தில், ராயமுண்டாம்பட்டின்ற அவருடைய சொந்த கிராமத்தில் பட்டியல் சாதி மக்கள் செருப்பு போட முடியாது, துண்டு போட முடியாது, மேலே சட்டை போட முடியாது, கொடை பிடிச்சிட்டு போக முடியாது. இந்த மாதிரி இருந்த ஊரில் துண்டை போடு, நான் உன் கூட வரேன், எவன் உன் துண்டை எடுக்கிறான், எவன் உன்னை அடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொந்த ஊருக்குள்ளேயே பட்டியல் சாதி மக்களை செருப்பு போட வச்சு, கொடை பிடிக்க வச்சு, துண்டு போடு. ஆகவே இந்த துண்டு தோளில் இருக்கிறது சாதாரணமாக ஏறல. இதற்கு பின்னால் நீண்ட நெடிய வீரம் செறிந்த தியாக வரலாறுகள் இருக்கிறது. அதனால் இந்த துண்டு நீதிமன்றத்தில் இன்றைக்கும் போடுறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே அதனுடைய முகநூல் பக்கத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். பல நீதிமன்றத்தில் அங்கே போனோன்னு துண்டை எடுத்துருப்பாங்க. வக்கீல்கள் சொல்லுவாங்க, டவாலி சொல்லுவார், சில இடத்துல நீதிபதிகளை கூட, மாஜிஸ்ட்ரேட்டுகளை கூட சொல்லியிருக்காங்க. அதனால் இது நான் என்ன ஒரு கண்ணியமான உடை உடுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்ல முடியுமே தவிர, துண்டு போடலாமா போடக்கூடாதா, வெள்ளை சட்டை போடலாமா போடக்கூடாதா, வேட்டியை இறக்கி விடணுமா, மடித்து கட்டணுமா, இதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது. நான் கண்ணியமான ஒரு உடை இருக்கணும், ஒரு பொது இடத்துக்கு போகிற போது ஒரு கண்ணியமான உடை இருக்குன்றது தான் சொல்கிறதுக்கு நீதிமன்றமாக இருக்காலும் அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும் மட்டும் தான் இருக்குமே தவிர, ஏன் நீ சவுத் துண்டு போட்டு வர அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு அப்படின்னா நீ ஏன் வேறு கலரு அல்லது வேறு கட்சியினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேற ஒரு துண்டு போட்டு வந்தால் நீ அனுமதிக்கிறியா? இது நாங்கள் போராடி பெற்று தந்த உரிமை. இது அதனுடைய அடையாளமாக இதை தொடர்வேன். நன்றி சார், உங்களோட வணக்கம். நன்றி. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சென்னையில 2 ஆறு, ஈசி ஆறு, OMR இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிசாக்னி என்க்ளேவ்.